ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்துட்டு கொஞ்ச நாளாக யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குல்ல ஒரு ரெசிபி முட்டை மிட்டாய். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தோன்னே ஒரு மாதிரி டெம்ப்டிங் ஆகிடுச்சு, சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணேன். கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்து செஞ்சுருந்தேன். ஏன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நிறையா செஞ்சு வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுனால ஒரு 1/4 லிட்டர் பால் மட்டும் 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக பால் எடுத்து இதை நல்லா நம்ம ஃபஸ்ட்டு சுண்டை காய்ச்சி பால்கோவா பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். சுகர் போடக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு பாதாம், இதை ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் செய்ய போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் பிஃபோர் வந்து நல்லா ஊற வச்சுட்டு தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். என்ன கொஞ்சமாக பால் அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்துட்டு டோட்டலாக ஆப்ஷனல் தான். வேணும்னா வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூட தேவையில்லை. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை 5 முட்டை அப்படி இல்லைன்னா 3 முட்டை பாலுக்கு அந்த பால்கோவாவுக்கு ஏற்ற குவான்டிட்டியில் தான் வந்துட்டு எக்கும் ஆட் பண்ணணும். இது வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் 3 முட்டை தான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்துட்டு 3 முட்டை, அதுக்கப்புறமா வந்துட்டு 1 கப் சுகர், 3/4 கப் கூட போட்டுக்கலாம். ஏன்னா பால் முட்டையோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுகர் வந்து அதிகமாகிடுச்சு 1 கப் போட்டதுனால. ஸோ 1 கப்புக்கு கம்மியாக போட்டுக்கிறது தான் நல்லது 3 முட்டை போட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம பாதாம் பேஸ்ட் வச்சுருக்குறோம்ல, அதையும் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி பால் வந்து சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சிட்டோம். அது வந்து இந்த அளவுக்கு தான் வந்துச்சு. கம்மியான குவான்டிட்டியில் தான் வந்துச்சு பால்கோவா. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக நெய், இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பிளெண்டர் இல்லைன்னா விஸ்க் இருக்குல்ல, விஸ்க் வச்சுட்டு நல்லா எல்லாமே இந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகிட்டு வரணும். ஸோ இதை நல்லா எல்லாத்தையுமே ஒரு ஈவனாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு என்னென்னா சுகர் இருக்குல்ல, ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிட்டு வரணும். இதை வந்துட்டு வேறு ஒரு பேனுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு பால் காய்ச்சின எண்ணத்துலேயே வந்துட்டு மாற்றியாச்சு. பவுல் டு அந்த பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு ஹீட் பண்ணுறோம். இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். ஒரு மாதிரி திரும்பவும் வந்து பால்கோவா பதத்துக்கு வரணும். இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு பிளேட்டில் இல்லைன்னா வந்துட்டு நம்ம கேக் பேன் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸை வந்து போட்டுட்டு ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்துட்டு நான் கம்மி குவான்டிட்டியில் செஞ்சுருக்கிறேன். அந்த பிளேட் வந்துட்டு கொஞ்சம் அகலமாக இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப அந்த லேயர் வந்துட்டு ரொம்ப மெலிசாக இருந்துச்சு. அதிக குவான்டிட்டியில் செஞ்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இதை பேக் பண்ண போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு 25 மினிட்ஸ் வந்துட்டு நான் பேக் பண்ணேன். இது வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நமக்கு தெரியும், அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்துட்டு ஹீட் ஆகிட்டு அந்த நெய்யெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே வந்துட்டு நம்ம யூஸ்வலாக வந்துட்டு சாப்பிடுவோம்ல பால்கோவா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் முட்டை ஸ்மெல் வந்துட்டு கொஞ்சம் கூட வரல. நல்லா இருந்துச்சு. ஓவரால் நல்லா இருந்துச்சு. குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட கலர் கிடச்சிருக்கும். நான் ஆட் பண்ணலை. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல். பாய்.